அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சாத்தியம் உங்கள் முன்னே. இன்றைக்கிங்க நான் என்னுடைய ஸ்கூட்டர் ஒன்று வச்சுருக்கேங்க. பழைய வண்டி 2007 வண்டி. அந்த வண்டியில் போயிட்டே இருக்கும்பொழுது லைட்டாக டிஃபன் பண்ணிடலாமா காலையில் நினச்சேங்க. நினச்சிக்கு தகுந்த மாதிரியே ஆர்கேஎஸ் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் வந்துச்சு. சின்ன கடை தான், பட் இட்லி அங்கே நல்லாயிருக்கும். உடனே என் வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே இட்லி சாப்பிட்றதுக்காக போயிட்டாங்க. அவசரமான வேலையை தான் நான் போயிட்டுருக்கேன். இருந்தாலும் இட்லியை கையோடு சாப்பிட்டுமேன்னு உட்காந்து 4 இட்லி ஒரு அடையை வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு வெளியே வரேங்க. சாப்பிட்டு வெளியே வரேங்க. என் வண்டி நிற்குதுங்கள, அந்த வண்டியை மறைச்சி யாரோ ஒருத்தர் ஸ்ப்ளெண்டர் வண்டியை போட்டு வச்சுருக்காங்கங்க. என் வண்டியை எடுக்கவே முடியாது, அப்படி இருக்குது நிலமை. என்னடா இப்படி போட்டு வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலே அவங்க மேலே கோவம் தாங்க முடியலைங்க. பார்க்குறேன், இந்த ஸ்ப்ளெண்டர் வண்டியை போட்டவர் அப்போ தான் உள்ளே உட்காந்து அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. என்னடா அது அவசரமாக வர போகணும், வண்டியை போட்டு குறுக்க வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் இப்படி வண்டி போட்டவங்க மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்க பார்த்துட்டு கடைக்கு ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தவர் அவர் கூட்டாளிக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் எங்கடா இருக்கேன், இங்கே வாடா, கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃபைட்டு நடக்கும்போது காசு இல்லாமல் ஓசியில் பார்த்து போடலாம் வா அப்படின்னு வச்சுக்கிட்டு நான் சாப்பிட்டு வரவர்கிட்ட இந்த வண்டியை போட்ட போய் கேட்பேன். 2 பேருக்கு சண்டை வரணும் எதிர்பார்ப்பில் நின்றுட்டு இருக்காங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது. அவர் சாப்பிட்டுக்கிட்டு வெளியே வந்தார். இங்கேருந்து வெளியே வந்த பிறகு நான் இங்கேருந்து கிட்ட போனேன். சண்டை ஆரம்பிக்க போதும் நிறைக்கிற சமயத்தில் வேறு ஒன்றுமே செய்யலைங்க. நான் கையை கொடுங்கன்னு சொன்னேன். எதுக்கு கையை கொடுக்க சொல்கிறீங்க? அட கொடுங்க உங்கள் கையை அப்படின்னு கையை கொடுத்தாரு. கையை குலுக்கிக்கிட்டு, உங்கள் வண்டியை குறுக்க நிப்பாட்டி என் வண்டியை எடுக்க விடாமல் பண்ணி உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குறீங்களே, ரொம்ப சந்தோஷங்க. என் பேர் சாத்விகம், காரைக்கால் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன். நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? வந்து ஓஎன்ஜிசியில் ப்ரைவேட்டாக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. என் பேர் சதாசிவம் அப்படின்னு சொன்னார். அப்படியா, பார்த்தீங்களா, நம்ம 2 பேரும் நல்லா நண்பர்களாக போயிட்டோம் அப்படின்னு கை கொடுத்தாங்க. அவர் செஞ்ச தப்பு அவருக்கே மனசில் பட்டுட்டு, சார் தயவு பண்ணி இனிமேல் குறுக்க நான் வண்டியை நிப்பாட்ட மாட்டாங்க அப்படின்னாரு. சண்டை நடக்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். பார்த்தீங்களா, அவர் கடகடன்னு கிட்ட வந்தார், என் கையை பிடிச்சார். சார் எப்படியோ நடக்க வேண்டிய சண்டையை எப்படியோ பேசி ஒரு நட்பை உண்டாக்குறீங்களே சார். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் இப்படி தான் சார். சண்டை வர்றதை கூட பாசிட்டிவாக நினச்சி சண்டை இல்லாமல் ஆக்கணும் சார். ரொம்ப நன்றி சார் உங்களுக்குன்னு அவர் சொல்லிட்டு போனார். ஆமாங்க, சண்டை எங்கெங்கே உருவாகுதோ அந்த இடத்துலலாம் சண்டை இல்லாமல் ஒரு நிலைமையை உண்டாக்கிட்டோம்னா சண்டை சச்சரவு இல்லாத ஒரு உலகத்தை நம்ம பார்க்கலாங்க. மீண்டும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.